அனைவருக்கும் வணக்கம். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்தே ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கொடுக்கறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு எங்கே வாங்கணும், எந்த தேதியில் வாங்கணும், எப்போ அதனால என்ன பயன்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ரேஷன் கார்டு உங்களுக்கு ரெடி ஆயிட்டுன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும். அந்த எஸ்எம்எஸ்ல உங்க டேட்டு, எந்த தேதியில வாங்கணும், எந்த நாள்ல வாங்கணும், எந்த இடத்துல வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த எஸ்எம்எஸ்லயே வந்துடும். அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா பழைய ரேஷன் கார்டு மாதிரி பெருசா இல்லாம கை கடக்கமா ATM சைஸ்ல தான் இருக்கும். ஃப்ரண்ட்ல அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு முன்னாடி மேல பாத்தீங்கன்னா குடும்ப தலைவரோட போட்டோவும் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட பேரெல்லாம் இருக்கும். இப்போ ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னா tnpds.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட இதை மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, tnpds.gov.in. அதே மாதிரி அதுக்கு இதில் இன்னொரு ஆப்பும் இருக்குது. அந்த ஆப்புக்கு போய் நீங்கள் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் கூட நீங்கள் போய் உங்கள் மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப் என்னென்னா TNEPDS. திரும்பவும் சொல்கிறேன், TNEPDS ஆப். இந்த இப்போ ஸ்மார்ட் ரேஷன் கார்டால் என்ன யூசஸ்னா, ரேஷன் கடையில் என்ன பொருள் இருக்குது, என்ன பொருள் அங்கே இப்போ இல்லை, இன்னைக்கு என்ன இப்போ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் போய் ரேஷன் கடையிலேயே போய் பார்க்க அவசியம் இல்லை. அது உங்களுக்கு ஒரு SMS மூலமாகவே வந்துடும். இப்போ நீங்கள் ரேஷன் கடையில் போய் எதாவது வாங்கினாலோ அது அப்போ உங்கள் ரேஷன் அந்த நம்பர் மூலமாக எதாவது வாங்கினாலோ உங்களுக்கு ஒரு SMSஆவே வந்துடும். இதனால் எந்த ஒரு கள்ளத்தனமாக யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. உங்களோட கார்டுலேருந்து நீங்கள் மட்டும்தான் வாங்கலாம். உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி கூட அதை நீங்கள் வச்சுக்கலாம். எப்படியும் இன்னும் 2 மாசத்துல உங்களோட ஸ்மார்ட் ரேஷன் கார்டு உங்கள் கைக்கு வந்துடும். நன்றி.